குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற போகிற டாபிக் வந்து சீரீஸ் கனெக்ஷன். அதாவது சீரீஸ் கனெக்ஷன்றது என்னதுன்னா, ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ஷன் ஒரு பாத்து மட்டும்தான் போகும். இப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் எடுத்தோம்னா, இது வந்து ஏசி சப்ளை. நார்மலாக டிசி சப்ளை போகிறோன்னா, ஒரு இடத்துலேருந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்துச்சுன்னா, அந்த சர்க்கியூட்லேருந்து அடுத்த சர்க்கியூட்டு, அந்த சர்க்கியூட்லேருந்து அடுத்த சர்க்கியூட்னு ஒரே பாத்து வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது சீரீஸ் சர்க்கியூட். இதே லோட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டில் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து பேரலல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ சீரீஸ் கனெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம வீட்டிலலாம், அதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் நம்ம பார்க்கும்போது சீரியல் பல்பு போட்டு வச்சுருப்பாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க, அழகாக கலர் கலராக எரியும். ஸோ அந்த கனெக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீரீஸ் கனெக்ஷனில் பக்கத்தில் கொடுத்துருவாங்க லைட். ஸோ நான் எனக்கு ஒரு லைட் அதில் போனால் கூட மற்ற லைட்டெல்லாம் வேலை செய்யாது. ஸோ அதுதான் அதில் இருக்க ட்ராபேக். ஸோ பக்கத்துலேயே கனெக்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படாமல் இருக்கும். அது சீரீஸோட ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக லைட் நான் எடுத்திருக்கேன். லைட்டில் எல்லாருக்குமே தெரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி பார்க்குறோன்னா, சைட்ஸில் பெருசு எது சின்னது எதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம உள்ளே பார்க்கும்போது கூட எந்த பக்கம் சின்னதாக இருக்குதோ, இந்த பக்கம் குட்டியாக இருக்கும், இந்த பக்கம் பெருசாக இருக்கும், உள்ள ஒரு சில்வர் மெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக இருக்க பக்கம் தான் பாசிட்டிவ், பெருசாக இருக்க பக்கம் நெகட்டிவ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நான் ஒரு எல்இடி சொருவிக்கிறேன். அடுத்து இன்னொரு எல்இடி எடுத்துக்கிறேன், அதையும் சொருவிக்கிறேன். எல்இடி 1. இப்போ எல்இடி சீரீஸில் அடுத்து கனெக்ஷன் பண்ணும்போது இந்த எல்இடி 1 நெகட்டிவ் இருக்கிறதுல அந்த ரோவில் எல்இடி 2 கனெக்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த ஒரு ரோவில் இது ஒரு ரோ தான் ஒரு கனெக்ஷன், இந்த ரோ ஒரு கனெக்ஷன், இந்த ரோ ஒரு கனெக்ஷன். ஸோ இந்த பக்கம் வர்றதெல்லாம் நேராக கனெக்டாக இருக்கும், இந்த பக்கம் வர்றதெல்லாம் மேலே இப்படி இந்த 5 இந்த 5 தனித்தனியாக, இந்த 5 இந்த 5. ஸோ இப்போ நான் இதில் இந்த இது நெகட்டிவ் பின் வச்சதுனால, ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த நெகட்டிவ் பின்னோட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ நான் அடுத்த கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த 2வது எல்இடியோட பாசிட்டிவ் வந்து இந்த ரோவில் வச்சிட்டேன்னா, ஸோ அந்த நெகட்டிவ் கூட ஜாயின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ப்ரெட் போர்டு பின்னாடி என்ன இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. ப்ரெட் போர்டு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த கம்பி வந்து சீரீஸாக பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து தெரியுதா? ஸோ இந்த லைன் வந்து கோடாக கனெக்ட் ஆகிருக்கு, இது இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ கனெக்ஷன் பார்ப்போம். இப்போ நான் 2 எல்இடி வச்சிட்டேன். இப்போ இன்னொரு எல்இடி வைக்கிறேன், எல்இடி 3. ஸோ எல்இடி 3 என்னென்னா அதே மாதிரி அடுத்த கனெக்ஷன் வைக்கணும். அதாவது இதோட நெகட்டிவ் ரோவில் இதோட பாசிட்டிவ் வச்சுட்டு, இதோட திருப்பியும் இந்த எல்இடியோட இதில் வந்து ரெசிஸ்டர் வைக்கணும். ஸோ இப்போ ரெசிஸ்டர் வைக்க காரணம் என்னென்னா, லைட் ரொம்ப நேரம் எரியும் எனக்கு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, லைட்டை வாங்கி பேட்டரி கூட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துலேயே லைட் வந்து உசுர விட்டுரும், வேலையை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், தூக்கி போட்டு வேலையை வாங்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, எனக்கு ரொம்ப நேரம் இது வரணும் அப்படின்னா நான் வந்து கூட ஒரு ரெசிஸ்டர் வைப்பேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு, சீரீஸ் கனெக்ஷன் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த பக்கத்தில் இந்த எட்ஜில் பாசிட்டிவ், பேட்டரியோட பாசிட்டிவும், இந்த எட்ஜில் பேட்டரியோட நெகட்டிவ் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அழகான லைட்டு. ஸோ சீரீஸ் கனெக்ஷன் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட கனெக்ஷன். பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரோலையே நீங்கள் வச்சுக்கணும், அதுதான் கரெக்டான ஒன்று. ஸோ இது அதோட சர்க்கியூட் டயக்ராம்.